இன்றைக்கு மாலை வேளையில ஒரு விசுவாச பெண்ணை குறித்து உங்களோட நான் பேச போறேன். ராகாபை குறித்து நான் பேச போறேன். ராகாப் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நினைப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ராகாப் விசுவாசத்தினுடைய பெண் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் எபிரேயர் 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ராகாப் விசுவாசத்தினாலே அந்த 2 வேவுக்காரர்களை அவள் ஏற்றுக்கொண்டால், அதன் பின்பு அவங்களையும் தப்பிக்க வைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ புதிய ஏற்பாடுலயும் சரி, பழைய ஏற்பாடுலயும் ராகாப் அப்படிங்கிற அந்த பெண் ஒரு விசுவாசத்தினுடைய பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நான் பாக்குறோம். இன்றைக்கு மாலை வேளையில உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும் செய்தியின் தலைப்பு ரேஹாப் a woman of faith. ராகாப் ஒரு விசுவாசத்தின் பெண் அப்படிங்கிற தலைப்புல உங்களோட நான் பேச போறேன். நீங்க கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். நம்முடைய சர்ச்சினுடைய அதாவது பெண்களை குறித்த வியூ என்ன அப்படின்னா, இகாலிட்டேரியன் வியூ. இகாலிட்டேரியன் அப்புறம் காம்ப்ளிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணோட்டங்கள், இறையியல் கருத்துக்கள் மக்கள் மத்தியில இருக்கு. பட் நான் விசுவாசிக்கிறது, நம்ம சர்ச்ல எல்லாரும் விசுவாசிக்கணும், நான் என்கரேஜ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இகாலிட்டேரியன் வியூ. இகாலிட்டேரியன் வியூ அப்படின்னா பெண்கள் ஆண்கள் 2 பேரும் சம தகுதி உள்ளவங்களாக இருக்காங்க ஆண்டவருக்கு முன்பாக. காம்ப்ளிமெண்டேரியன் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் பண்றது. அதாவது மனுஷனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் மனுஷி இருக்கிறா அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஏற்ற துணையை அப்படின்னு பைபிள் இருக்கு இல்லைங்களா. ஏற்ற துணைனா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு சேவை செய்யறதுக்காக தான் ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்காள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அது காம்ப்ளிமெண்டேரியன் வியூன்னு சொல்லுவாங்க. பட் இகாலிட்டேரியன் அப்படின்னா, மனுஷி 2 பேருமே சம அளவு தகுதி உள்ளவங்களாக ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறாங்க. ஏற்ற துணைங்கிற வார்த்தை சப்பார்டினேட், அதாவது கீழான ஒரு வார்த்தை அல்ல, கீழாக இருக்கின்ற அந்த காரியத்தை சொல்லும் வார்த்தை அல்ல. ஏன்னா பல இடங்கள்ல ஆண்டவரே துணை என்று அழைக்கப்படுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக ஒத்தாசை அப்படிங்கிற வார்த்தையே அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எனவே ஆண்டவரே துணையாக இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் கீழானவர்லாம் கிடையாது, சப்பார்டினேட் எல்லாம் கிடையாது. எனவே பெண் ஆணுக்கு சப்பார்டினேட் எல்லாம் கிடையாது அப்படிங்கறதா நாம சர்ச்ல எடுத்திருக்கிற வியூ. நான் பிலீவ் பண்ற வியூ. உங்க எல்லோரையும் நான் என்கரேஜ் பண்றேன். சோ இந்த கண்ணோட்டத்தோட நாம இன்னைக்கு பார்க்க போறோம், ராகாப் எப்படி ஒரு விசுவாச பெண்ணாக அவள் இருந்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் யோசுவா 2வது அதிகாரம். யோசுவா 2வது அதிகாரம். நம்ம பல வேளைகள்ல இப்படி யோசிக்கிறோம் இல்லைங்களா, மோசே ஒரு பெரிய தலைவர், அவர் மூலமாக தான் மக்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா. என்னுடைய கருத்து, இன்னும் பல வேத பண்டிதருடைய கருத்து என்ன அப்படின்னா, யாத்திரை இருக்குல்ல, மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவங்க வெளியில போறாங்கல்ல, அந்த யாத்திராகமம், யாத்திரை, அந்த யாத்திரைக்கு காரணமாக இருந்ததே பெண்கள் தான். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசையுடைய அம்மா. வேற யாரு பெண் அப்படின்னா, மோசையுடைய அக்கா மிரியம். வேற யாரு பெண்கள் அப்படின்னா, அந்த பிரசவம் பார்த்தாங்களே தாதியர்கள், அவர்களும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த தாதியர்கள், மோசையுடைய அம்மா, மோசையுடைய அக்கா, இவங்க இப்படிப்பட்ட பெண்கள் மூலமாக தான் அந்த யாத்திரை ஒன்று பாசிபிளாக சாத்தியமாக ஆனது அப்படின்ற பாக்குறோம். மோசே பிறக்கலன்னா எந்த மோசை ஆண்டவர் அழைச்சிருப்பாரு? வேற யாரையாவது ஒருத்தவங்களை நிச்சயமாக அழைத்திருப்பார். ஆனா மோசை உருவாவதற்கு காரணம், மோசை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே, அல்லது உயிரோடு இருந்து ஒரு பெரிய ஆளா வளர்ந்து தலைவனாக மாறுவதற்கு ஆரம்ப புள்ளி வச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அம்மா, அப்புறம் அவங்களுடைய அக்கா, அப்புறம் அந்த தாதியர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ பெண்கள் தான் இந்த யாத்திரைக்கே காரணமாக இருந்தார்கள் என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல எரிகோ பட்டணத்தை முறியடிப்பதற்கு, எரிகோ பட்டணத்தை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்தது, ஒருவேளை நம்ம சொல்லலாம் யோசுவா காரணமாக இருந்தார், அப்புறம் படையெடுத்து போனவங்க எல்லாம் காரணமாக இருந்தார்கள், அப்புறம் அந்த பட்டணத்தை சுத்தி வந்தவங்க எல்லாம் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லாட்டினாலும் இடையில ஒரு புள்ளி வச்சது, அல்லது இடையில ஒரு பலம் உள்ள ஒரு லிங்கா இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகாப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ இந்த ராகாப குறித்து இந்த 2வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். நூனின் குமாரன் ஆகிய 1வது வசனம்,
நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் அப்படின்ட்டு பாக்குறோம். இந்த ராகா என்ன தொழில் செஞ்சா அப்படிங்கறது பல சர்ச்சைக்குரிய காரியமா இருக்கு. இந்த எபிரேய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது 2 விதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒண்ணு வேசி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சத்திரத்தை காப்பவர் அப்படின்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கும் சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு அநேக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. சோ நான் சத்திரத்தை காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சாதகமா இருக்கேன். அப்படிதான் நான் பாக்குறேன். இருந்தாலும் ரெண்டு டிரான்ஸ்லேஷன்ஸுக்குமே அங்க வார்த்தை பிரயோகத்துல ஆதாரம் இருக்குது என்பதனால எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த இடத்துல நம்ம இங்க இருக்கிற மாதிரியே நம்ம பார்ப்போம். அவள் ஒரு வேசியாக இருந்தால் அவருடைய வீட்டுக்குள் இந்த 2 வேவுக்காரர்களும் பிரவேசித்தார்கள், அங்கு தங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் முதலாவதாக அந்த எரிகோ பட்டணத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஒரு என்கரேஜ்மெண்டாக, ஒரு உற்சாகம் தருகிற ஒரு ஆளாக இருந்தது யார் அப்படின்னா இந்த ராகாப் என்ற ஒரு பெண் அப்படின்னு பாக்குறோம். இவ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தா, இவருடைய தொழிலை பார்த்தோம் அப்படின்னம்னா மிக மிக கேவலமான ஒரு தொழில் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இவ எங்க இருந்தா அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஒரு 10 அடி அளவுக்குள்ள பெரிய அந்த மதில்லையே ஒரு சின்ன ஒரு அறையில ஒருவேளை சத்திரமாக இருந்திருக்கலாம், மக்கள் தங்குற ஒரு லாட்ஜாக அது இருந்திருக்கலாம், அதுவே அவளுடைய தொழிலுக்கான ஒரு இடமாகவும் இருந்திருக்கலாம். எப்படி மக்கள் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆசையும் பூர்த்தி செய்துட்டு போறாங்களோ அப்படிப்பட்ட இடமாக அது இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அன்றைக்கு உள்ள கலாச்சாரத்தினுடைய பின்னணியை வச்சு நான் சொல்றேன். இப்படி ஒரு சமுதாயத்துல விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண், தாழ்வான ஒரு சமுதாயத்தினுடைய ஏணியில பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு பெண், அப்புறம் கேவலமான அன்றைக்கு இது செய்யவே கூடாது, தப்பு அப்படின்னு சொல்ற அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த பெண். ஆனா அந்த பெண்ணுடைய வார்த்தையை நம்பிதான் இந்த 2 வேவுக்காரர்களும் திரும்ப தன்னுடைய தலைவன்கிட்ட போயிட்டு, தன்னுடைய மக்கள்கிட்ட போயிட்டு, நிச்சயமாக இந்த தேசத்தை நாம வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The 2 spies went to scout the land, but we do not know whether or not they did it. However, they believed Rahab's words. இந்த 2 வேவுக்காரர்களும் வேவு பாக்குறேன்னு தான் போறாங்க. ஆனா வேவு பார்த்த மாதிரி அங்க எதுவும் போடல. வேவுக்கு பார்க்க தான் போறாங்க, ஆனா வேவு பார்த்த மாதிரி போறாங்க, அங்க தங்குறாங்க. அப்புறம் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரியுது. ராஜா வார்த்தை அனுப்புறார், நீ அவங்கள வச்சிருக்கிற, அவங்கள நீ அனுப்புன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள ரகசியமாக ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறா, அப்புறமேட்டு அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப தங்களுடைய தேசத்துக்கு வந்துடுறாங்களே ஒழிய அங்க அவங்க தங்கியிருந்த நாட்கள்ல எங்கேயும் ரகசியமா போயிட்டு வேவு பார்த்த மாதிரி தெரியல. ஆனா அவங்க இந்த பெண் சொன்ன வார்த்தைய 100% நம்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, வாழ்க்கையில நம்ம பல வேளைகள்ல யோசிப்போம், இவங்க உற்சாகமாக இருப்பாங்க, உற்சாகத்தை தருவாங்க, அவங்க உற்சாகத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் உற்சாகத்தை தர முடியும். அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒருவேளை சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது வேத வசனம் தடை செய்கிற பாவம் என்று சொல்கிற அந்த காரியத்தை செய்பவர்களாக இருக்கலாம். ஆனா அவர்களுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, கல்லுக்குள்ளேயும் தேரை இருக்கும், கல்லுக்குள்ளேயும் பயங்கரமான பாறைக்குள்ள போகும்போது அங்கேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த தண்ணி ஒரு பெரிய ஊற்றாக அது அப்படியே ஒரு பெரிய ஆறாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ராகாப் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவளியை சொல்லும் போது ராகாபும் ஒரு முப்பாட்டியாக இயேசு கிறிஸ்துவ இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவ நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாட்டிங்கெல்லாம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் போக மாட்டார். எனக்கு வெக்கமா இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்லாம் போக மாட்டார். ஏன்னா மத்தேயுல எழுதி வச்சிருக்காங்க, ராகாபும் ஒரு
முப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ரூத்து ஒரு ஒரு முப்பாட்டி, தாமார் ஒரு முப்பாட்டி. இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபிஷி பேக்ரவுண்ட், அதாவது நம்ம புரிஞ்சுக்க முடியாத அல்லது கருகலான ஒரு பேக்ரவுண்ட பின்னணியை கொண்டவங்க தான். ஆனா அவர்கள் எல்லோருமே ஆண்டவரால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டாங்க, அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தினால அப்படிங்கிறத பாக்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால நாம எதுவும் செஞ்சு விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கலாமா அப்படின்னா, ராகாவுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது இவருடைய விசுவாசம் வந்து தேவனோட பயணம் செய்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் ஒரு ஆரம்ப புள்ளி. அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை விசுவாசிச்சு நாம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 2 பேருக்கு உற்சாக வார்த்தையை கொடுத்து அவங்கள திரும்ப தன்னுடைய அந்த கேம்புக்கு, பாளையத்துக்கு அனுப்பின இந்த பெண் யார் அப்படின்னா ராகாப். ஒரு 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 அன்றைக்கு கேவலமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் அப்படிங்கிறத பாக்குற அருமையானவர்களே. இன்றைக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாம நிச்சயமாக இங்க இருக்கிற எல்லோருமே நாம சொல்ல முடியும், எல்லோருமே ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பாவிகள் தான். நாம இன்னும் ஆண்டவரை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். நான் என்கிட்ட நீங்க உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோல் தான், இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிறதா. இயேசு போல மாறணும் அப்படிங்கிறதா. அதனால நான் வந்து பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன். ஆனா நான் இம்பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன். ஆனா நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறத விட கொஞ்சமாவது பெட்டரா இருந்தானா பரவாயில்ல அப்படிங்கிறது, அதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிறதோட நாளைக்கு பெட்டரா இருந்தானா, நாளைக்கு இருக்கிறதோட அடுத்த நாள் கொஞ்சம் பெட்டரா இருந்தானா அதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம இப்படித்தான் நம்ம மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ஜேர்னில யாரையும் பார்த்து இந்த ஆளு பயங்கரமான பாவி அப்படின்னு சொல்றதுக்கோ, இந்த ஆளு பயங்கரமான இத பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றதுக்கோ, இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கோ நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. தேவனுடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள் வந்து ஒரு அதிர்ச்சியான நாளா இருக்கும். ஏன்னா நாம நினைப்போம், இந்த ஆள்லாம் பரலோகத்துக்கே வரமாட்டோம் அப்படின்னு. அவர் போய் அங்க உட்கார்ந்துருப்பார். இந்த ஆள்லாம் பரலோகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றவங்க அங்க இருக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இயேசு சொல்றாரு, நீங்க என் நாமத்தினால நீங்க பிசாசை துரத்துறீங்க, சுகப்படுத்துறீங்க, எல்லாமே செய்றீங்க. கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய சித்தத்தை செய்யல அப்படின்னா உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதா ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். இதுல நம்ம பெர்ஃபெக்டா இருக்கமா? வேற பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். அது நம்முடைய ஆசையாக இருக்கணும். அதை நம்ம தேடணும். அது நமக்கு இன்பமாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, பாருங்க, இந்த ராகாப் தேவனுடைய ஒரு பிள்ளையாக அவ மாறிட்டா அப்படின்றத பாக்குறோம். அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது எப்படி ராகாப் வந்து இஸ்ரேல் சமுதாயத்துல ஒரு பெண்ணாக அவள் மாறிவிட்டாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்க வாசிச்சு நீங்க அறிந்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். இதுதான் நான் வைக்கிற முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பை ஃபெய்த் ரேஹாப் ரெஃப்யூஸ் டு டூ த வில் ஆஃப் த கிங். விசுவாசத்தினால ராஜாவுடைய சித்தத்தை செய்ய ராகாப் மறுத்தாள். விசுவாசத்தினால இந்த தேசம் நிச்சயமாக இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கையில போகும், என ஆண்டவர் தருவார், யெகோவா தேவன் தருவார். எனவே ராஜா சொல்ற வார்த்தையை, என்னுடைய ராஜா சொல்ற வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், 2லிருந்து 7 வரைக்கும். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. சோ ராஜாவுக்கு தெரிஞ்சு, அன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா அங்க போயிருக்கு. நாம நினைக்கிறோம் எரிகோ பட்டணம் அப்படின்னா சேலம் மாதிரி பெரிய பட்டணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன நான் நினைக்கிறேன் ஓமலூர் பெருசு கூட இருக்காது. ஒரு சின்ன பட்டணம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மதில்கள், அங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க வயல்கள் எல்லாம் வந்து வெளியில தான் இருக்கும். வயல்களுக்கு போயிட்டு அப்புறம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க, ஈவினிங் வந்து உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கதவெல்லாம் சாத்திடுவாங்க, ஏன்னா பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படிப்பட்ட ஒரு சின்ன பட்டணம் தான் இந்த பட்டணம். வந்து பட்டணத்தை சுத்தி பட்டணத்துக்குள்ள நிறைய பனை மரங்கள் இருக்கின்ற ஒரு பட்டணம். எனவே இட்ஸ் கால்ட் தி சிட்டி ஆஃப் தி பாம் ட்ரீஸ். பனை மரங்களுடைய பட்டணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வளமையான ஒரு இடமாக அது இருக்கிறது. சோ கடன்னு ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு, இந்த 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரகசியமா தான் வந்திருக்காங்க, அதுவும் தெரிந்து விட்டது என்று நம்ம பாக்குறோம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த
மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். சோ ராஜா ஒருத்தர் அனுப்பி சொல்றாரு, 2 பேர் வந்திருக்காங்க, நீ பாரு, அவங்களை வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறி அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு வர நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, ஆனா அவங்க எங்க இருந்து வருவாங்க நான் கேட்கறது, தட்ஸ் நாட் மை பிசினஸ், அது என் வேலையும் கிடையாது. சோ அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அப்ப வாசலை அடைக்கிற நேரத்துல இருட்டு வேலை அடைப்பாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்றார். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள். போங்க போங்க, போய் சீக்கிரமா தேடுங்க, நீங்க அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றால். சோ உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா பொய் தான் அவ சொல்றா அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். ஏன்னா இப்ப கிளம்பி இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இந்த டிஸ்டன்ஸ் சென்ஸோட அவங்க என்ன செய்றாங்க, போய் தேடுறாங்க. அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. இங்க நம்ம என்ன பாக்குறோம், எப்படி ஷிப்ரா அப்புறம் புவா அப்படிங்கிற 2 பேரு இஸ்ரேவேலுடைய பிள்ளைங்கள் எல்லாம் அவங்க காப்பாத்தினாங்களோ அதே போல இந்த இடத்துல என்ன செய்றாங்க, காப்பாத்துறது பார்க்க. இந்த 2 தாதிமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பார்வோனுடைய கட்டளை இருந்துச்சு, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு? தாதிமார்களுக்கு. நீங்க போய் பிரசவம் பார்க்க போறீங்க, அவ பிரசவம் பார்க்க போது ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா அவங்கள கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அப்படிலாம் கொல்லல, ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து கொல்லல. அப்ப ஏன் கொல்லல, ஏன் எப்படி எப்படி இவ்வளவு ஆண் பிள்ளைங்க எல்லாம் பிறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க போறதுக்குள்ளேயே அவங்க பெத்தெடுத்துறாங்க, இந்த இஸ்ரேல் பெண்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்க போறதுக்குள்ளேயே பெத்தெடுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது பொய்ன்னு சொல்றதா எடுத்துக்கிறதா, உண்மைன்னு எடுத்துக்கிறதா? ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், ராகாப் ஒரு இஸ்ரவேல் பெண் கிடையாது. சோ இஸ்ரவேல் பெண் இல்ல அப்படிங்கிறதுனால நாம அவங்கள முழுவதுமாக இந்த 10 கட்டளைகளுக்குள்ளேயோ அல்லது இஸ்ரவேலுடைய பிரமாணத்துக்குள்ளேயோ கீழ் அடக்கி அவங்கள என்ன செய்ய முடியாது. நீங்க இந்த மாதிரிதான் ஒழுங்கா நீங்க செய்யணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்பதான் அவங்க விசுவாசத்துல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சிருக்காங்க, அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே நம்ம அவங்ககிட்ட அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவங்க பிலீவர்ஸ் கிடையாது, அவங்க பிலீவர் கிடையாது, விசுவாசி கிடையாது, இயேசு கிறிஸ்துக்குள்ள அவங்க இல்ல. அதனால நீங்க என்ன செய்ய முடியாது, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது வேறு எந்த தப்பும் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்பதான் அவங்க ஆண்டவரை பத்தி கேட்டு அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நாம சிலர்லாம் இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, ராகாபு பொய் சொல்லலையா, அப்ப நம்மளும் பொய் சொல்லலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை பொய்கள்னு இருக்கு, ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன செய்வாங்க, இஷ்டம் போல சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. அங்க இதுக்கு பொய், அதுக்கு பொய், இதுக்கு பொய், அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க பிரமாணத்துக்கு கீழே வரல அப்படிங்கறதுதான். இப்ப இந்த தாதிமார்கள் பொய் சொன்னாங்களே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்க நாங்க போறதுக்குள்ளேயே எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பெற்று எடுத்துறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த பொய்யை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறத விட நாம என்ன செய்யலாம், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய சிச்சுவேஷன், அவருடைய சூழல், அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பொய்யை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஒரு ஒரு ஒன்றை காட்டிலும் இன்னொரு நல்ல காரியத்துக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பொய் சொன்னாங்க. ஒரு பெரிய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்காக ஒரு சின்ன சட்டத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க உடைச்சாங்க. ராஜாவுடைய சட்டத்தை உடைச்சாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய ராஜாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் சிச்சுவேஷன் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூழல் சார்ந்த அறநெறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வேளைகள்ல சூழல் சார்ந்து என்ன செய்யணும், நாம பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல நம்ம தள்ளப்படுவோம். அதே போலதான் இந்த இடத்துல தாதிமார்கள் தள்ளப்பட்டாங்க.
ஆனா ராகாபுக்கு வந்து அந்த மாதிரி சூழல் அறநெறி அப்படிலாம் கிடையாது. இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா இப்ப இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து நான் வந்து கடவுளுக்கு தான் பயப்படுறேன். இவங்க வந்து தேசத்தை பிடிச்சிருவாங்க. இவங்க கடவுள் தான் பெரிய கடவுள். நாளைக்கு அவங்க வரும்போது நான் என்ன செய்யணும்? சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ சொல்றா. பட் அது எல்லாமே எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா விசுவாசத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கொஞ்சம் நம்ம இந்த வசனத்தை 2வது வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாம். 2 பேர் வராங்க. ராஜா அனுப்புறாரு. அப்புறம் அவ ராஜாவுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு தான் கீழ்ப்படுகிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படுகிறா. அப்புறம் அவ வந்து பொய்யும் சொல்றா, உண்மையும் கலந்து சொல்றா அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க, நீங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்றத பாக்குறோம். இவருடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த 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 மதில் இருக்குல்ல, அந்த மதிலே ஒரு சின்ன ஸ்கொயர் போல, ஒரு சதுரம் போல ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதுக்கு மேல பிளாட்டான ஒரு டெரஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க பாத்தீங்கன்னா சணல் காய போட்டு வச்சிருக்கிறா. அந்த சணலுக்கு உள்ள அவ வந்து இவங்க இந்த 2 பேரையும் ஒளிய வச்சிடறா. எவ்வளவு நேரம் சணலுக்கு கீழே இருந்தாங்கன்னு தெரியல. எவ்வளவு நேரம் சகன சில வேளை பாத்தீங்கன்னா இந்த ஓடி பிடிச்சி இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் அந்த காலத்துல. பாயெல்லாம் சுருட்டி உள்ளுக்குள்ள இருப்போம். ஏய் சீக்கிரம் வந்து பிடிப்பா, ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சிலர்லாம் சொல்லுவானுங்க. அது போல இது சணலுக்கு கீழே. சணல் ஏன் அங்க வந்துச்சு அப்படின்னா சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க சணல் சணல் வந்து சணல் ஆடை பண்ணுவதற்காக அவ காய வச்சு அதை பதப்படுத்தி செய்யும் அந்த தொழிலும் அவ செஞ்சுட்டு அவ பயங்கரமான ஒரு ஏழை மாதிரி தெரியுது. எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம பழைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்த ஒரு பெண்ணாக ராகாப் இருக்கிறா. பட் அங்க சணல் காய போட்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மதில் 10 அடி, அதுல ஒரு வீடு, அதுல அவளுடைய தொழில், அது ஒரு சத்திரம், மேல டெரஸ், பிளாட் டெரஸ், சணல் காய போட்டிருக்காங்க. 2 பேரையும் ஒளி வச்சிருக்கா. இவங்க பார்த்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. டிவி பாக்குறத விட படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. டிவி பாக்குறத விட ஏன்னு கேட்டீங்கன்னா படிக்கும்போது நம்ம இமேஜினேஷன் வந்து வேலை செய்யுது. இதை நீங்க நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய இமேஜினேஷன் வேலை செய்யுது. எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி பார்த்து ராகாப் அப்படிங்கிற மூவி பார்த்தா கூட அந்த மாதிரி இருக்காது. நீங்க இமேஜின் பண்ணி நீங்க பாக்குறீங்க. அப்படியே உங்க மென்டல் பிக்சர்ல இது எல்லாமே ஓடுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேடி போனாங்க. அதுக்கப்புறம் தேடி போல. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம். தேவனுடைய சித்தத்துக்கு அவ கீழ்ப்படிஞ்சா ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு அவ சொன்னா. ஆனா ராஜாவுடைய சித்தத்தை அவ செய்யல அப்படிங்கிறத பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகள்ல இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனா வாட் டிரைவ்ஸ் யூ? உங்களை ஓட்டும் காரியம் என்ன? உங்களை நடத்தும் காரியம் என்ன? சிச்சுவேஷன் எத்திக்ஸ்ல நீங்க ஒருவேளை ஒரு சில வேலைகள்ல நீங்க போய் சொல்லுங்கன்னு நான் சொல்லல. ஒரு இக்கட்டான சூழல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு சில வேலை பாத்தீங்கன்னா நீங்க போய் சொல்லுங்க நான் சொல்ல. இக்கட்டான சூழல்ல நாம அங்க போடப்படுகிறோம். சில வேளைகள்ல அவங்க என்னை பிடிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க, நீங்க வந்து மக்களை கன்வெர்ட் பண்றீங்களா? நான் சொல்லுங்க நான் கன்வெர்ட் பண்றதே இல்லை. நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் எப்படி இத்தனை பேர் வந்திருக்காங்க, உங்க பேப்டிசம் சர்டிபிகேட் எல்லாம் காமிங்க, அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் தேடுவாங்க. ஆனா எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் யாரு? நான் யாரையும் கன்வெர்ட் பண்றது கிடையாது. நீங்களே பாருங்க எல்லோருமே எப்படி எழுதி வச்சிருக்காங்க. என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி என்ன செய்யறேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை யாரும் கட்டாயப்படுத்தல, எனக்கு எதுவுமே கொடுத்து என்னை மாத்தல அப்படி எழுதிருக்காங்க. நீங்க பாருங்க. அப்ப நீங்க கன்வெர்ட் பண்றீங்களா? இல்ல நான் கன்வெர்ட் பண்ணல, என்ன சார் ஆண்டவர் தான் பண்றாரு. அப்ப நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கீங்க. அதான் பைபிள் சொல்றது. நாம யாரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம வழியில கொண்டு வர முடியும். நாம யாரையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. அதான் உண்மை. பல வேளைகள் நம்ம மாட்டிக்கிறோம். ஆனா சரியான வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆனா எல்லாவற்றிலும் நம்ம ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன், நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க வாசிச்சு பாருங்க. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய், தாவீதை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சோ இப்ப தாவீதுக்கு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? ராஜாவாக சாமுவேலுக்கு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணா சவுலுக்கு தெரிய வந்துச்சுன்னா சவுல் என்ன செய்வான்? கொன்றுவான். இப்ப என்ன செய்யறது? பட்டணத்துக்குள்ள போகும்போது கேட்ல வாசல்ல மூப்பர்கள் இருப்பாங்க. எங்க போறீங்க அவன் கேட்பாங்க. நான் தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. ஆண்டவரே ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன ஐடியா அப்படின்னா, நீ என்ன செய், பலிக்கு ஒரு மிருகத்தை எடுத்துட்டு போ, ஒரு காளை எடுத்துட்டு போ. நீ சொல்லு, நான் என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன்னு சொல்லு. பலி செலுத்தும் அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய, நீ தாவீதை என்ன செய்ய, அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ சாமுவேல் வந்து சொல்றாரு, அது பொய்யா அல்லது உண்மையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, பல வேளையில இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல நாம இருந்துடுறோம். ஆனா நம்மள எது டிரைவ் பண்ணுது, எது வந்து நம்மள ஓட்டுகிறது, எது நம்மளை நடத்துகிறது அப்படின்னா, ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம். இந்த ரிஸ்க வந்து ராகாப் எடுத்தா எதனால அப்படின்னா, ராஜா சொன்னதை கேட்கல, இந்த வேவுக்காரர்களை காப்பாத்தினா, அப்புறம் தப்பிக்க விட்டா, இது எல்லாம் ஏன் செஞ்சா அப்படின்னா விசுவாசத்தினால. எந்த விசுவாசம்? ஆண்டவர் நிச்சயமாக அவர் அந்த அந்த பட்டணத்தை இஸ்ரேல் மக்கள் கையில கொடுப்பார், அப்புறம் இஸ்ரேல் மக்கள் இதை கைப்பற்றுவாங்க, தேவன் அதை செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்க அடுத்தது நம்ம போகலாம். 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, by faith Rahab knew the power of Yahweh. விசுவாசத்தினால யெகோவா தேவனுடைய வல்லமையை அவள் அறிந்திருந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்துல வாசிக்கும் போது, இப்ப மேல ஒளிய வச்சுட்டா அந்த ரெண்டு பேரையும் சணல் பட்டைகளுக்கு கீழே வந்து ஒளிய வச்சிருக்கிறாள், ஒளித்து வைத்திருக்கிறாள். இப்ப என்ன நடக்குது? 8வது வசனத்துல, அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், அவங்க போய் ஒளிஞ்சி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு அவ சொல்றா. இப்ப அவ சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப விசுவாசத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், ஒரு பெரிய விசுவாசத்தை, ஒரு உற்சாகத்தை தருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 9வது வசனத்துல அவ சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இதெல்லாம் எப்படி அவ சொல்றான்னா, ஏற்கனவே நடந்தது போல அவ பார்த்து சொல்றான். ஒப்பு கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லல, இப்படி சோர்ந்து போவார்கள் அப்படின்லாம் சொல்லல, ஒப்பு கொடுத்தார் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். இதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த 2 வேவுக்காரர்களுக்கும் பயங்கரமான உற்சாகம் வந்துருச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தங்களை, ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நடந்ததாகவும் பார்க்கணும், நடக்கும் என்றும் பார்க்க வேண்டும். ரெண்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய படிப்புல, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நடந்துச்சு ஆனா அது நடக்கும். அதான் விசுவாசம். ஆண்டவர் எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயமாக அதை ஆண்டவர் நடத்தி காண்பிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. நான் யூகே போன போது பாத்தீங்க அப்படின்னா, நான் நிறைய அந்த ஃபேரி டேல்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது, நம்ம இங்கெல்லாம் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பல வேளைகள் நான் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது, இங்கிலாந்துல பார்க்கும்போது, நம்ம அங்க போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா நான் அங்க போன போது ஃபேரி டேல்ஸ்ல எப்படி இருக்கா அதே போலதான். பியூட்டிஃபுல் கண்ட்ரி, பியூட்டிஃபுல் கண்ட்ரி. குதிரை எல்லாம் ஓடுறது, அப்புறம் ஆங்காங்கே அந்த சின்ன ஒரு சேப்பல் மாதிரி அந்த ஸ்டோன்ல போனது, பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அங்க போகும்போதுதான் தெரிஞ்சு, அதாவது நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நான் நிறைய ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவரை கூட்டு போங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு. நம்முடைய ஆசைகளை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்ப நிறைவேற்றுவார் நமக்கு தெரியாது, ஆனா நிறைவேற்றின மாறியும் பார்க்கணும், நிறைவேற்றுவார் என்றும் பார்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இது வந்து இறையல் கருத்துல ப்ரோலெப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைவேறிச்சு, ஆனா அதே வேளை என்னது நிறைவேறும். இயேசு சொல்றார், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் சொல்றார். இன்னும் பிற்கப்படல, ஆனா அது பிற்கப்பட போகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, பிற்கப்பட்ட ஒரு சரீரமாக கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன, இந்த வருஷத்துல செய்வேன் அல்லது
நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன காரியம் எப்ப செய்வார் நமக்கு தெரியாது. இப்ப செய்யல அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் என்பது ஆண்டவர் மறுத்து விட்டார் என்ற பொருள் அல்ல. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வார், நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு நிச்சயமாக செய்வார். அந்த நம்பிக்கை நம்மளை ஓட்டி கொண்டே இருக்க வேண்டும், நம்மளை மூவ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சொல்ற ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் அறிந்தாங்க, அந்த பட்டணத்தில் இருக்க மற்றவர்களும் அறிந்தார்கள். எல்லோரும், என் தேச குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். உங்களை குறித்து தேச குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க. பவர்ஃபுல்லான ஆட்கள் இவங்களுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 10வது வருஷத்துல நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். நாங்க எல்லோருமே கேள்விப்பட்டோம், நாங்க எல்லோருமே அறிந்து வைத்திருக்கோம். கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, அவர் சொல்ற, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு நாங்க அப்படியே பயந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பயந்து போய் தான் இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, சும்மா பயந்து போய் இருக்கிறதுக்கு இல்ல, விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பல வேளைகள்ல நமக்கு அறிவு இருக்கும், ஆனா அந்த அறிவை எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது தெரியாது. நமக்கு பயம் இருக்கும், ஆனா அந்த பயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியாது. பயம் நல்லதுன்னு சொல்லுவேன், அறிவு நல்லது. ஆனா அறிவையும் பயத்தையும் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 12 வருஷமா உதிர போக்கினால கஷ்டப்பட்ட அந்த பெண் என்ன செஞ்சா, இயேசு கிறிஸ்து அங்க வராரு அப்படிங்கறத கேள்விப்பட்டு அவ போனா, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தினுடைய நுனியையாவது தொட்டனா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அறிவை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தையாவது தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா. புட் யுவர் ஃபெய்த் இன்டு ஆக்ஷன். உங்களுடைய விசுவாசத்தை செயல்ல போடுங்க. விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் செயல்படாமையே இருந்தேன் அப்படின்னா அந்த விசுவாசமே கிடையாது. அது மட்டும் இல்ல, பயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா, ஸ்வாட் எஸ் ஃபார் ஸ்ட்ரெங்த்ஸ், டபிள்யூ ஃபார் வீக்னஸஸ், அப்புறம் ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டி ஃபார் த்ரெட்ஸ். ஒரு பிசினஸ் நம்ம இன்னும் ஒரு மேல் மட்டத்துக்கு போனோம் அப்படின்னா பிசினஸ்ல ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நம்முடைய ஸ்ட்ரெங்த் எல்லாம் என்ன? உட்கார்ந்து யோசித்து பார்க்க, என்னுடைய ஸ்ட்ரெங்த் எல்லாம் என்ன? ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெங்த் இருந்தா போதும், ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் இந்த உலகத்தில் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா போதும், பெரிய ஆள் ஆயிடலாம். நீங்க எது பண்ணணும் அதை பண்ணலாம், ஒரு ப்ராப்ளத்தை இந்த உலகத்துல சரியா சூப்பரா பண்றதுக்கு, சால்வ் பண்றதுக்கு, ப்ராப்ளம் பண்றதுக்கு இல்ல, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருந்தா போதும், பெரிய ஆள் ஆயிடலாம், பிரச்சனை இல்லை. சோ ஸ்ட்ரெங்த், என் ஸ்ட்ரெங்த் என்ன, வீக்னஸ் என்ன, எனக்கு இந்த உலகத்துல என்ன வாய்ப்புலாம் இருக்கு, அதே நேரத்துல த்ரெட்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன காரியம்லாம் என்ன பயமுறுத்துது, என்னென்ன காரியம்லாம் சவாலா இருக்கும், எதெல்லாம் எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், எதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. பயம் நல்லது. ஆனா பயந்து நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் பயந்து முடங்கி இருக்கிறாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா ராகாப் என்ன செய்யறேன்னா, பயந்துகிட்டே இல்ல, நான் என்ன செய்யறேன், அந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். உங்க தேவன் தான் வானத்தில் கீழே, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர், உங்க தேவன் தான் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, இதுதான் அவருடைய விசுவாசத்தினுடைய ஆரம்பம்னு சொல்லி பாக்குறோம். தொடர்ந்து நீங்க வாசிங்க அப்படின்னா, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், ஒரு டீல் அவங்களோட போடுற, நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு உதவி செஞ்சது போல எனக்கு நீங்க உதவி செய்யணும். எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க வாழ்ந்தோம் அப்படின்னா நீங்களும் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். நாங்க வந்ததை பத்தி சொல்ல அப்படின்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களை நாங்க
கொல்ல மாட்டோம், உங்களை நாங்க அழிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க போறதை நம்ம பாக்குறோம். she began to believe in God. ஆண்டவரை அவ விசுவாசிக்க ஆரம்பிச்சா. தேவனுடைய யெகோவா தேவனுடைய அந்த பலத்தை வல்லமைய அவ விசுவாசிக்க ஆரம்பிச்சா அப்படிங்கிறத பாக்குறோம். கடைசி பாயிண்ட் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். இப்ப fourth point, by faith Rahab acted in courage. ராகாப் விசுவாசத்தினால தைரியத்தோடு அவ வேலை செய்தாலும் சொல்லி பார்க்க, தைரியத்தோடு அவ காரியத்துல இறங்கினா அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது என்னென்னலாம் அவ செஞ்சா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவ்வளவு ஒரு ஃபுல் சாப்டர் ஒரு பெண்ணுக்காக, இந்த ஆளுக்காக கொடுக்கணுமா? யோசுவா தலைவன் இல்லையா? இந்த பெண்ணுக்காக, சாதாரண இந்த பெண்ணுக்காக ஒரு ஃபுல் சாப்டர் கொடுக்கணுமா? எத்தனை வேர்சஸ்? கிட்டத்தட்ட 24 வேர்சஸ் இருக்கு. 24 வேர்சஸ்ல அட்லீஸ்ட் 21 வரைக்கும் அவ இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவ்வளவு வேர்சஸ் இந்த ஆளுக்கு தரணுமா அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு, ரொம்ப விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு ஆளு அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க 15ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இங்க போடப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர்களை கயிற்றிலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மத்தியில் மதிலில் இருந்தது. அவளுடைய வீடு, நல்லா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அவளுடைய வீடு அலங்கத்தினுடைய மதிலோட அட்டாச் ஆகி இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். ஒரு ஜன்னல் திறக்கிறாங்க, சல்லுன்னு கயிறுல வச்சு இறக்குறாங்க. அவங்க 2 பேரும் அடுத்த சைடு இறங்குனா அது என்னது? சிட்டியை விட்டு வெளியில இறங்குறாங்க. இறங்கி அவங்க ஓடி போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க கற்பனை செய்து நீங்க பார்க்கலாம். யூடியூப்ல ஏதாவது ராகாப் குறித்த ஏதாவது மூவி இருந்துச்சுன்னா, நீங்க டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க பார்க்கலாம். அவங்க ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரத்தாம்பர கயிறை வந்து நீங்க கட்டி வச்சீங்கன்னா நாங்க அதை பார்த்து நாங்க என்ன செய்ய போறோம், நீ இது உங்க வீடுன்னு சொல்லிட்டு உங்களை நாங்க அழிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அழிக்கல, அவங்கள காப்பாத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ஸ் இருக்கு பைபிள்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ஸ். 6வது அதிகாரம் 22. அதோட நான் முடிக்கிறேன். 6வது அதிகாரம் 22ல இருந்து 25 வரை. 6வது அதிகாரம் 22ல இருந்து 25 வரை. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். சரி, அவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாவையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். சோ இவங்களை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரவேலுடைய கேம்புக்கு வெளியில அவங்களை வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது வசனம். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலயம் பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள், அதான் இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். யாரு அவள்? ராகாப் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். எந்நாள் வரைக்கும்? இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட அந்த நாள் வரைக்கும். அதுதான் சாட்சி. இஸ்ரவேல் மக்களுடைய சமுதாயத்துல ஒரு ஆளாக மாறி அவங்களோட வசித்தாலும் சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சல்மோன் அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்றா, அப்புறமேட்டு இயேசுடைய முப்பாட்டியாக மாறுகிறான்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் விசுவாசம். விசுவாசம் வந்து நம்மை மாற்றும். விசுவாசம் வந்து நம்முடைய காரியங்களை மாற்றும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். விசுவாசம் நம்முடைய வருங்காலத்தையே மாற்றும். அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் சொல்லி நான் பாக்குறோம். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த மாலை வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்ன ஓட்டும் காரியம், என்னை நடத்தும் காரியம், எனக்கு உந்துதலை கொடுக்கும் காரியம் உங்க மேல நான் வச்சிருக்கிற விசுவாசமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பல சவால்கள் இருக்கு, பல தடைகள் இருக்கு. ஆனா எதுவுமே என்ன
சோர்ந்து போக விடாம, இங்க ராகாப் சொல்றது போல கர்த்தர் இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் இதை செய்தார், செய்திருக்கிறார். நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க செஞ்சிட்ட மாதிரியே நாங்க பார்க்க உதவி செய்ய ஆண்டவர். அதே நேரத்தில் நீங்க செய்வீங்கன்ற அந்த அந்த உறுதியும் அந்த நிச்சயமும் எங்களுக்குள்ள இருக்கட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துல வைக்கிறேன். எல்லாரும் பிரச்சனைகளோட இருக்காங்க, சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்வு எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, எல்லா சோர்வு ஓடட்டும். இயேசுவின் நாமத்துல உற்சாகம், ஒரு பெரிய உற்சாகத்தை ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.